ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு சுயா மேஜிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த செஷனில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஆங்கிள் வேரியபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியபிள் என்ன பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய மோஷனுடைய கரஸ்பாண்டிங்கான ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆக்ஷன் அண்ட் ஆங்கிள் வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபார் தேட் இனிஷியலி ஹியர் வி ஆர் கன்சிடரிங் எ கன்சர்வேட்டிவ் பீரியாடிக் சிஸ்டம். ஸோ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து நடக்கக்கூடிய ஹோல் ப்ராசஸ். ஸோ அது அக்கர் ஆனதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் பீரியாடிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பீரியாடிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக டேக் பிளேஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பீரியாடிக் சிஸ்டம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். நான் பீரியாடிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அந்த ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நமக்கு நடக்காது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பீரியாடிக்கும் நான் பீரியாடிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அண்ட் தென் இந்த கன்சிடர் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் வந்து ஒரே ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும்தான் வந்து நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஆக்ஷன் ஆங்கிள் வேரியபிள்ஸ் வந்து அப்ளிகபிள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹாமில்டனுடைய டேர்ம் இங்கே எழுதியிருக்கிறேன். ஹெச் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் கியூ கமா பி. So this can be said as equivalent to alpha 1. So இங்கே alpha 1ங்கிறது nothing but energy term. Since நம்ம conservation வந்து regarding to energyங்கிறனால இந்த alpha 1 அப்படிங்கிறத எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறோம். So next seeing to the momentum term, it can be expressed as p is equal to p of q comma alpha 1. So momentumங்கிறது வந்து it involves the function of alpha 1, அதாவது எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ ஹியர் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆல்ஃபா 1க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது ஒரு வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஜே. ஸோ ஜேங்கிறத வந்து இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி இன்டூ டிக்யூ. ஸோ இது வந்து க்ளோஸ்டு இன்டெக்ரல். ஓகே, இப்படி இன்டெக்ரல் போட்டு இந்த ரவுண்ட் டேர்ம் போட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி இன்டூ டிக்யூ. ஸோ இதை தான் வந்து ஆக்ஷன் வேரியபிள் அப்படிங்கிறதா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா it can be otherwise called as phase integral. Okay, so இந்த J வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும், அதோடைய டைமென்ஷன்ஸ் வந்து it is equivalent to, moreover it is equal to angular momentum. ஸோ அதில் உள்ள டைமென்ஷன்ஸ் தான் வந்து இங்கேயும் நமக்கு ஃபாலோ அப் ஆகும். அப்போ இந்த ஆல்ஃபா 1ங்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறத வந்து நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ ஹாமில்டோனியன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த ஆக்ஷன் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டான்ஸில் நம்ம சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்ஷன் வேரியபிளை பற்றி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் வேரியபிள். ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் அனதர் ஹாமில்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் W. Here see in this expression two ways of W terms are expressed. It is இது வந்து small letter and here it is capital letter. So capital letter W can be expressed as W of Q comma J. ஸோ இது இந்த டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் கான்ஜுகேட் டு திஸ் ஆக்ஷன் வேரியபிள் ஜே. ஸோ அதை தான் நம்ம ஆங்கிள் வேரியபிள் அப்படிங்கிறதா சொல்கிறோம். அப்போ ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த டபிள்யூ தான் வந்து நமக்கு ஆங்கிள் வேரியபிள். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டோ டபிள்யூ பை டோ ஜே. ஓகே, ஸோ ஸ்மால் டபிள்யூங்கிறது டோ டபிள்யூ பை டோ ஜே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப்னு கேட்டாங்கன்னா இந்த கியூ ஜே டேர்ம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அதையே வந்து இந்த வேலை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். டபிள்யூ டாட் அதே மாதிரி ஜே டாட். ஸோ டபிள்யூ டாட் இஸ் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ ஜே விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோடு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். நியூ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்ஷன் வேரியபிள். அதே போல் ஜே டாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் டோ ஹெச் டிவைடட் பை டோ திஸ் டபிள்யூஐ இஸ் நத்திங் பட் ஆங்கிள் வேரியபிள். ஸோ இது ரெண்டும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்முங்கிறத வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ டபிள்யூ டாட்டில் இருக்குது, இன்டகிரேஷன் எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு நியூ டி ப்ளஸ் பீட்டா. ஸோ இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் தான் இந்த பீட்டாங்கிற டேர்ம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இந்த டெல் டபிள்யூ டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது ஆங்கிள் வேரியபிளை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கியூங்கிறத வந்து இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா டெல் டபிள்யூ கேன் பி ரிட்டர்ன் ஆஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டோ டபிள்யூ டிவைடட் பை டோ கியூ இன்டூ டிக்யூ. இங்கே வந்து இது வந்து ஸ்மால் லெட்டர் டபிள்யூ, இந்த ரவுண்ட் அப் பண்ணியிருக்க வந்து ஸ்மால் லெட்டர் டபிள்யூ. ஸோ அதனால் இந்த டேர்மை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது என்னது, டோ கேபிட்டல் டபிள்யூ டிவைடட் பை டோ ஜே.
ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தோ பை தோ கியூ இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும், தோ ஸ்கொயர் டபிள்யூ டிவைடட் பை தோ கியூ இன்டூ தோ ஜே. இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிக்யூ டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டரை மட்டும் நம்ம வெளியே இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டு தோ டபிள்யூ பை தோ கியூ இன்டூ டிக்யூங்கிறதா இருக்கும். இந்த தோ டபிள்யூ பை தோ கியூ அப்படிங்கிறத வந்து நம்ம பிங்கிறதா நோட்டேட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி இன்டூ டிக்யூ அப்படிங்கிறது இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் நத்திங் பட் த ஆக்ஷன் வேரியபிள். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டிஜே பை டிஜே அப்படிங்கிறதா கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதா மீனிங் நமக்கு ஆக்சுவலாக. அதாவது வந்து ஆங்கிள் வேரியபிள் வந்து சேஞ்சஸ் பை யூனிட்டி ஆஸ் த வேரியபிள் q கோஸ் த்ரூ அ கம்ப்ளீட் சைக்கிள் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், டெல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டூ டெல் டி அப்படிங்கிறது. ஸோ இந்த டைம் இன்டர்வலை தான் இங்கே டெல் டிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ இது டெல் டிங்கிறதுக்கு பதிலாக டவுங்கிற டேர்மை இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு நியூ டவு. ஸோ இங்கே என்ன ப்ரீவியஸ் ஒன்று சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டிங்கிறதா சொல்லியிருக்கோம். அதனால் நியூ டவ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதா மீனிங். ஓகே, ஸோ இதில் வந்து நியூங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நியூ இஸ் ஈக்குவல் டு 1 பை டிங்கிறத நம்ம எழுதிக்கிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன், 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறத சொன்னேன். அதே இது மோர் தேன் 1 இருந்துச்சு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா அப்போ இது எப்போ அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சிஸ்டம் பீரியாடிக் சிஸ்டமாக இல்லாமல் மல்டிப்ளை பீரியாடிக் சிஸ்டமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா we can able to find the frequency for that system which is having more than 1 degree of freedom. Okay, so that's all about action angle variables. Next sessionல நம்ம வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். You can like, share and subscribe to my channel. Thank you.